செய்கிறதுனால அந்த வேஸ்டான பொருளை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பேக்ஸு செய்யலாம், இந்த மாதிரி மேட்டெல்லாம் செய்யலாம், வால் ஹேங்கிங் அந்த மாதிரி செய்யலாம். பேக்ஸு இந்த நிறைய இந்த ப்ராடக்டில் நிறைய பண்ணலாம். இதில் நான் கிளாத் பண்ணிகிட்ருக்குறேங்க 50-50 வாழைநார் 50%, காட்டன் வந்து 50% போட்டு கிளாத் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க எப்படி தேவையோ அந்த மாதிரி 30-20% அந்த மாதிரி பண்ணி தர்றோம் நாங்கள். வாழைநார்லேருந்து ஜென்ரலாக சாரீஸ் பண்ணலாம், அப்புறம் ஷர்ட்டு பண்ணலாங்க, அப்புறம் பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்லாம் பண்ணலாம், மேட்டு டேபிள் மேட்ஸ் பண்ணலாம். அப்புறம் வாழைநார்லேருந்து பேப்பர் தயாரிக்கலாம். அந்த பேப்பர் வந்து இது லேம்ப் ஷேடு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு, நல்லா சேல்ஸ் போயிட்டுருக்குங்க. கயிறு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நல்லா கயிறெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நங்கூரம் கூட வாழைநாரில் தான் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் சைனா ஜப்பான்லலாம் ரூபா நோட்டு வந்து வாழைநாரில் தான் ரூபா நோட்டு பண்ணுறாங்க. இங்கே குஜராத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து வாழைநாரில் ரூபா நோட்டு பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம அதை கொண்டு வரல. அது வந்து 100 நாள் லைஃப் இருக்கும், கசங்காது, கிளியாது. அது வந்து ரொம்ப லைஃப் லாங் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல இதாக இருக்கும். நம்ம நோட்டை விட அந்த நோட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஜப்பானுடைய தேசிய உடை வந்து வாழைநாரில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஜப்பான் தேசத்தில் வாழைநார் அவங்க உற்பத்தி பண்ணுறதில்ல, அவங்க இறக்குமதி பண்ணி தான் அவங்க வந்து அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப காலமாக அவங்க வாழைநாரில் தான் ட்ரெஸ்ஸு, தேசிய உடை வந்து வாழைநாரில் பண்ணினது தான். வேளாண் துறையில் தற்போது அதிகரித்து வரும் ஆட்கள் பற்றாக்குறையை சமாளித்து புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த வாழை சாகுபடி எவ்வாறு மேம்படுத்துவது, குறிப்பாக அறுவடை இயந்திரம், நடவு இயந்திரம், அறுவடைக்கு பிறகு அந்த வாழை மரங்களை அடியோடு வெட்டியெடுத்து அந்த நிலத்திற்கே அடி உரமாக எப்படி பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை விளக்கத்துடன் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. கண்டிப்பாக இந்த வாழைப்பழ கண்காட்சி கருத்தரங்கு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசமாக அமைந்தது என்றே சொல்லலாம். வாழை சாகுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் மாநிலத்தில் தற்பொழுது விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, மின் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் வாழை சாகுபடியில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படுகிறது. நிலத்தை உழுவதற்கான இயந்திரங்கள், நடவு இயந்திரங்கள், அறுவடை செய்வதற்கான இயந்திரங்களும் கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. வாழை சாகுபடி எடுத்துட்டிங்கனாக்கா லேண்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, அதாவது நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரி, அப்புறமா நடுறதுக்கு உண்டான மிஷினரி, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரி, இது எல்லாத்துக்கும் இப்போ வந்து மிஷினரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வாழை சாகுபடி பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. இன்னொன்று அந்த வாழை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கு போகிறதான ட்ரெய்லரு இதெல்லாத்தையும் கூட இந்த மிஷினோட வருது. கல்டிவேட்டர் எடுத்துட்டிங்கனாக்கா பாத்தி கட்டுறதுக்கு, பெட் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகும். இப்போது ரோட்டவேட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சாயிலை வந்து உடைக்கும், மண்ணை வந்து உடைச்சி திக்காக இருக்கிற மண்ணை உடைக்கும். அதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. குழி போடணும் அப்படின்னீங்கனாக்கா இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த போஸ்ட்-ஹோல் டிகர் அப்படின்வாங்க, அது வந்து குழி போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய யூசேஜஸ் ஒரு இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்னொன்று இந்த டிராக்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஃபார்முக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றது ரொம்ப ஈஸி. அதனால் வந்து எந்த விஷயத்துலேயும் தடுக்காது. மரத்து மேலே இடிக்கிறதோ இல்லை பழத்து மேலே இடிக்கிறதோ அதெல்லாம் இருக்காது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஒரு இது ஆஸ்பெக்டை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ தான் நம்ம சவுத் இந்தியாவுக்கு இதை எடுத்துகிட்டு வரோம். இதை ஏன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால இப்போ இது வந்து வி ஆர் பிரிங்கிங் இட் டு தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாநிலங்களில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணது. அறுவடை செய்யப்பட்ட வாழைகளை அந்த நிலத்திற்கே அடியுரமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடியோடு வெட்டி எடுத்து அதனை மண்ணுக்குள் புதைக்கும் ரோட்டரி டில்லர் என்ற கருவியும் வாழை சாகுபடியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது நம்ம ரோட்டோவேட்டர்னு சொல்லுவோம். இது விவசாயிகளுக்கு எதனால் பயன்படுது அப்படின்னா, வாழை தோட்டங்களில் வாழை அறுவடை பண்ண பின்னாடி வாழை மரத்தை அழிக்கணும். அதுக்காக விவசாயிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்காக இது ரோட்டோவேட்டர் என்ன பண்ணோம்னா, அது வாழை மரத்தை நம்ம ரோட்டோவேட்டர் டிராக்டர் பின்னாடி அட்டாச் பண்ணிட்டு போனால் டிராக்டர் வாழை மரத்தை சாய்ச்சிட்டு பின்னாடி ரோட்டோவேட்டர் வந்து அது துண்டு துண்டாக நறுக்கி மண்ணோட மண்ணாக கலந்து அது அடியுரமாயிடும். இதனால் விவசாயிகளுக்கு வந்து உடனடியாக நிலத்தை தயார் செய்ய முடியும். அடுத்த பயிருக்கான இதை சீக்கிரமாக பயன்பட முடியும். 1 மணி நேரத்துக்கு 1.5 ஏக்கர் வாழை மர தோட்டத்தை இதை அழிக்க முடியும், இதை அழித்து தயார்படுத்த முடியும். இதனுடைய விலை மானியம் போக 1,40,000 வருதுங்க. இதனுடைய விற்பனை இப்போ விவசாயிகளுக்கு பரவலாக நல்ல எல்லா விவசாயிகளுக்கும் இது தெரிய வந்திருக்கு. இதனால் விவசாயிகளுக்கு சீக்கிரம் வேலையாகுது.
நேயர்களே, இன்றைய வேளாண்மை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற வாழை சாகுபடியில் தற்போது அறிமுகமாகி வரும் புதிய தொழில்நுட்பங்கள், வேளாண் கருவிகள், வேளாண் இயந்திரங்களை விவசாயிகள் எப்படி பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்ற தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயன் உள்ளவையாக இருக்கும் என நினைக்கிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு புதிய வேளாண் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.